Hi guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம பள்ளி மேலாண்மையும் கல்வியும் சப்ஜெக்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 10 மார்க் தான் பார்க்க போகிறோம். நிர்வாகத்தில் தலைமை ஆசிரியரோட பங்கு என்ன, அவர் என்ன வேலை செய்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பு சட்டகத்தில் முன்னுரை, பள்ளி நிர்வாகத்தில் தலைமை ஆசிரியரின் பங்கு பணிகள், நிர்வாக மேலாளர், கற்பித்தல் சார் பணிகளுக்கான தலைவர், மனித உறவுகளை வளர்த்திட உதவுபவர், மாற்றத்திற்கான முகவர், சிக்கல் தீர உதவுபவர், ஒழுங்கையும் கட்டுப்பாட்டையும் நிலைநாட்டுபவர். முடிவுரை. இந்த நிர்வாகத்தில் தலைமை ஆசிரியர், ஒரு தலைமை ஆசிரியர் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பள்ளியில் நடைபெறும் கல்வி சார்ந்த செயல்கள் அனைத்தையும் திட்டமிட்டு செயல்படுவர். கல்வி சார்ந்த செயல்கள்னால் இப்போ குடியரசு தினம், சுதந்திர தினம்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஃபங்க்ஷன் இப்போது கட்டுரை போட்டிகள், விளையாட்டு போட்டிகள், இந்த மாதிரி நிறைய போட்டிகள்லாம் நடத்துவார். இப்போ இதெல்லாம் என்னது, கல்வி சார்ந்த செயல்கள். இப்படி எல்லாத்தையுமே திட்டமிட்டு செய்வார். பள்ளி வளர்ச்சி திட்டங்களை தீட்டுதல், செயற்படுத்தப்பட்ட திட்டங்களை மதிப்பிடுதல், பள்ளியில் ஒழுங்கையும் கட்டுப்பாட்டையும் நிலைநிறுத்துதல். பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் மாணவர்களின் பெற்றோர்கள் ஆகியோரிடம் சமூக உறவு கொண்டிருத்தல் போன்ற பன்முக செயல்களை தலைமை ஆசிரியர் மேற்கொள்கிறார். என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் நடத்துவாங்க, அப்புறம் நம்ம ஸ்கூலுக்குலாம் விசிட்டிங் வருவாங்க அந்த அதிகாரிகள்லாம், அவங்கள எப்படிலாம் ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறதையும் அந்த தலைமை ஆசிரியர் தெரிஞ்சு வச்சுருப்பார். தலைமை ஆசிரியர் மேற்கொள்ளும் பல்வேறு செயல்களின் தொகுப்பே பள்ளி நிர்வாகத்தில் அவரது பங்கு பணிகள் ஆகும். தலைமை ஆசிரியர் முக்கிய பங்கு பணிகள் என்னென்ன வேலை செய்கிறாரு? நிர்வாக மேலாளர், கற்பித்தல் சார் பணிகளுக்கான தலைவர், மனித உறவுகளை வளர்த்திட உதவுபவர், மாற்றத்திற்கான முகவர், சிக்கலை தீர உதவுபவர், ஒழுங்கையும் கட்டுப்பாட்டையும் நிலைநாட்டுபவர். இது ஒவ்வொன்றும் எந்த மாதிரி செய்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். நிர்வாக மேலாளர், தலைமை ஆசிரியரின் முதன்மையான பங்கு பணி என்பது பள்ளிக்கு தேவையான மனித மற்றும் பொருள்சார் வளங்களை பெற்று அவற்றை ஒழுங்குற அமைத்து ஒருங்கிணைத்தல். அதாவது பொருள்சார் வளமும் மனித வளமும். பொருள்சார் வளம்னா என்னது, நம்ம திங்ஸ் எல்லாம் இருக்குல்லையே, ஆஃபீஸு, போர்டு, புக்கு, பென்னு, பென்சில், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் திங்ஸ், டேபிள் சேர், அந்த மாதிரி. மனித வளங்கன்னா அதில் இருக்கிற டீச்சர்ஸு, அங்கே வேலை செய்கிற உறுப்பினர்கள், அலுவலக வேலை செய்கிறவங்க, அவங்களெல்லாம் சேர்ந்து அந்த ஒழுங்கமைத்து அந்த நிறுவனத்தை நடத்துவராக யார் இருப்பார்? தலைமை ஆசிரியர் இருப்பார். மாணவர்களது அடைவு தேர்ச்சியை மதிப்பீடு செய்து அதனை அவ்வப்போது உரிய முறையில் பெற்றோர் காப்பாளருக்கு தெரிவித்தல். அதாவது பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வச்சு இவங்க இந்த அளவுக்கு தான் படிச்சிருக்காங்க, இந்த மாதிரிலாம் படிச்சிருக்காங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்ட ரேங்க் கார்டு காட்டி சைன் வாங்குவாங்க. பள்ளி வளாகத்திலும் கல்வி தொடர்பான விழாக்களிலும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் எவ்வித அச்சுறுத்தலும் இல்லாமல் பாதுகாப்பான சூழலை உருவாக்கி தருவது தலைமை ஆசிரியரின் பொறுப்பாகும். அதாவது பள்ளி கட்டடங்களையும் விளையாட்டு மைதானத்தையும் பராமரிக்கும் ஒட்டுமொத்த பொறுப்பும் தலைமை ஆசிரியை சாரும். கற்பித்தல் சார் பணிகளுக்கான தலைவர் என்னென்ன கற்பித்தல் சார் பணிகள் செய்கிறாருன்னா, வகுப்பறைகளை கூர்ந்து உற்றுநோக்கல், மேற்பார்வையிடுதல். அதாவது ஒரு கிளாஸுக்கு போய் அந்த கிளாஸில் எந்த மாதிரிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ரூம்ஸ் எப்படி சுத்தமாக வச்சுருக்காங்க, அந்த கிளாஸ் டீச்சர் எப்படி அந்த ஸ்டூடெண்ட்டை எப்படி பார்க்குறாங்க, எந்த மாதிரி கிளாஸ் நடத்துகிறாங்க, எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் டைரெக்டாக போய் பார்ப்பார். இதுதான் அந்த மேற்பார்வையிடல், உற்றுநோக்கல். வழிகாட்டல் அளித்தல், இப்போ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கான வழிகாட்டுதல் கொடுப்பார். செய்து காட்டல், பணிகளுக்கான கல்வி செயல் திட்டங்களை ஏற்பாடு செய்தல். இதெல்லாம் கற்பித்தல் சார் பணிகள். போன்ற கற்பித்தல் சார் பணிகளை தலைமையேற்று செயல்பட வேண்டும். மனித உறவுகள் வளர்த்திட உதவுபவர், பள்ளியின் இலக்குகளை அடைந்திட பணியாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை இணங்குதல், பணியாளர்களிடையே ஒத்துழைப்புடன் கூடிய இணக்கமான உறவுகளை வளர்த்தல் ஆகியவற்றை வலியுறுத்துகின்றன. ஏதாவது டீச்சர்ஸ்க்கு ஏதாவது ஒரு கோரிக்கை இருந்துச்சுன்னா அதை தலைமை ஆசிரியர்கிட்ட சொல்லுவார். அது ஓகேவா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த பர்மிஷன் கொடுப்பாரு. மாற்றத்திற்கான முகவர், தலைமை ஆசிரியர் புதுமைகள் மலர்ந்திடுவதற்கான ஊக்கியாக திகழ வேண்டும். மாறிவரும் உலகத்தின் தேவைகளுக்கு ஏற்ப கல்வி செயல் திட்டங்களில்
மாற்றங்களை கொண்டு வந்து புதுமைகளை புகுத்தல் இன்றியமையாதாகும். ஏன்னா இப்போ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டே வராங்க. சயின்ஸில், மேக்ஸில் புதுசாக நிறைய கண்டுபிடிச்சிட்டே வராங்க இல்லையா. அப்போ அதை பற்றி மாணவர்களுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரியான கல்விசார் இணை செயல் திட்டங்களை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சிக்கல் தீர உதவுபவர். ஆசிரியர்கள், மாணவர்கள், சமூக சேவகர்கள், பெற்றோர்கள் முதலான குழுக்களிலும் ஏற்படும் மோதல்கள் பள்ளி நலன்களை பாதிக்கும். ஆசிரியர் தனது சமாதானப்படுத்தும் திறமையை பயன்படுத்தி குழுக்களிடையே சமரசம் செய்திட வேண்டும். அதாவது ஒரு டீச்சர்ஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை திட்டுறது மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம், இல்லை மாணவர்கள் வந்து அந்த டீச்சர்ஸை வந்து கிண்டல் பண்ணுறது, இதை ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஏதாவது மோதல்கள் இருவருக்குள்ளே நடக்கிறது, இல்லை சமூக சேவர்களுடையோ இல்லை பெற்றோர்களுக்கும் ஆசிரியருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அந்த தலைமை ஆசிரியர் வந்து சமாதானப்படுத்தின திறமையை கொண்டு அவங்களை வந்து சமரசம் வந்து செய்வார். ஒழுங்கையும் கட்டுப்பாட்டையும் நிலைநாட்டுதல். சுய ஒழுக்கம், ஒத்துழைப்பு அளித்தல், கடமை உணர்வை கொண்டிருதல், நியாயமாக நடந்து கொள்ளுதல், கண்ணியமாக நடத்தை ஆகியவற்றை பள்ளி கொண்டுள்ளது. மாணவர்களின் சுய ஒழுக்கத்தை ஏற்படுத்துதல். மாணவர்கள் ஆசிரியர்களின் ஒழுங்கையும் கட்டுப்பாட்டையும் நிலைநாட்டுபவராக தலைமை ஆசிரியர் இருப்பார். அப்போ அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டையும் ஒரு ஆசிரியரையும் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ஸ்கூலையே கட்டமைச்சு நல்லபடியாக இயக்குவார். அதோட சுய ஒழுக்கத்தையும் மாணவர்களுக்கும் சரி ஆசிரியர்களுக்கு சரி ஒத்துழைப்பை அளித்தல், கடமையுணர்வுகளை கொண்டுவருதல், நியாயமாக நடந்து கொள்ளுதல், கண்ணியமாக நடத்தை, இது எல்லாமே வந்து ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தலைமை ஆசிரியர் வந்து ஒழுங்கையும் கட்டுப்பாட்டையும் நிலைநாட்டுபவராக இருப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி 4th செமஸ்டருக்கும் நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது இந்தமாரி நோட்ஸு மேக் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். அதனால் என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.